நல்லா கவனிங்க. யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தூற்றுக்கூடை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் என்ன செய்வாரு? சேர்ப்பார். நல்லா கவனிங்க. அடுத்து தொடர்ந்து யோவான் சாணம் சொல்றாரு, பதரையோ அவியாத அக்கினியில் என்ன செய்வாரு? இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற 2 ஞானஸ்நானம். நல்லா கவனி. இந்த இடத்துல யோவான் சாணன் மொத்தமாக ஒரு கூட்டமாக இருக்கிற பொதுமக்களுக்கு பேசுகிறார். அங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க போகிறவர்களும் உண்டு, விசுவாசியாத ஜனமும் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவையை எடுத்துக்கொண்டவர்களும் உண்டு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஏற்றின கூட்டமும் உண்டு. அந்த கூட்டத்தில் யோவான் சாணன் பார்த்து பேசுகிற அந்த கூட்டத்தில் இருக்குது. அந்த கூட்டத்தை நோக்கி யோவான் சாணன் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் என்ன? அவர் 2 ஞானஸ்நானத்தை கொடுக்க போறாரு. அது என்ன ஞானஸ்நானம்? பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க போறார். அப்ப பரிசுத்த ஆவியினால் கொடுக்கிற ஞானஸ்நானம் தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிற ஞானஸ்நானம். அடுத்து அக்கினி ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவை ஏற்காதவர்கள் அங்கே அறுக்கப்பட்டு நல்ல கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அவியாத அக்கினியிலே போடுவார்கள் என்று மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே ஒரு அறுவடையை குறித்து வாசிக்கிறோம் அல்லவா? அதே வார்த்தையினுடைய பொருள் தான், அதே கிரேக்க சொல் பதம் தான் இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவரால் கொடுக்கிற ஞானஸ்நானம் நமக்கு. அக்கினி ஞானஸ்நானம் யாருக்கு? தேவனை அறியாத அவிசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்க போகிறார். இந்த வசனத்தினுடைய பெரிய விளக்கம் தெரியாமல் அநேக விசுவாசிகள் இன்றைக்கு அக்கினி ஞானஸ்நானத்தை என்ன செய்கிறாங்க? கேட்கிறார்கள். அக்கினி ஞானஸ்நானம் குறித்து பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் என்று பெயர் சூட்டப்பட்டு மக்கள் அழைக்கிற பல பேர் என்ன செய்கிறாங்க? பாட்டும் பாடியிருக்கிறார்கள். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடும், அக்கினி அபிஷேகம் தாரும் என்றெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் என்னென்னா இதெல்லாம் அறியாமையினால், அவர்கள் அந்த வசனத்தை புரியாமையினால் அவர்கள் என்ன செய்கிறாங்க? பாடுகிறார்கள். நாம் இப்போ புரிஞ்சுக்கணும். நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அக்னி அபிஷேகம் அக்னி ஞானஸ்நானம் இல்லை. ஏன்னா ஞானஸ்நானம் என்பது என்னது? முக்குதல். அவங்க இந்த அக்னி ஞானஸ்நானத்தை அக்னி அபிஷேகம் மாற்றிக்கிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லி தந்தேன், அக்னி அபிஷேகம்ங்கிறது வேற, ஞானஸ்நானம்ங்கிறது பைபிளில் யோவான் சாணன் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது அவர் ஞானஸ்நானத்தை குறித்து தான் பேசுகிறார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் ஆவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். அப்போ ஞானஸ்நானம் என்றால் என்ன? முக்குதல். உள்ள கொண்டு போய் முக்குற பார்த்தீங்களா ஞானஸ்நானத்தில்? அதுதான். அப்போ பரிசுத்த ஆவியினால் உங்களை முக்குகிறார். எப்போது? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது. அது நீங்க பெற அபிஷேகம், நாம் பெற்ற அபிஷேகம். இப்போ அவிசுவாசிகளை ஆண்டவர் அக்னினால் என்ன செய்ய போறாரு? முக்க போறாரு. அந்த முக்கிறத குறித்து தான் எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர்கள் அக்னி கடலிலே பங்கடைவார்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா? அதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய போறாரு. அதுதான் அக்னி ஞானஸ்நானம்.